கண்ணியத்துக்குரிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. இன்னைக்கு நோன்பு 17, 16 நோன்பு குடிச்சிட்டோம். அந்த 16 நோன்புக்குள்ள உடல் வலிமையும் அந்த ஈமான் நம்பிக்கையும் இறைவன் வலுப்படுத்தி கொடுத்திருக்கு. அந்த இறைவனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சுக்கூர் சொல்லுவோம். சுக்கூர் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு 17வது நோன்புல ஒரு பிரார்த்தனை பார்க்க போறோம். இந்த பிரார்த்தனை ஒவ்வொரு தொழுகையிலையும் எல்லாரும் ஓதக்கூடிய பிரார்த்தனை. எல்லா முஸ்லிம்களுக்கும் தெரியும், எல்லா மக்களுக்கும் தெரியும், ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த 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 கண்டென்ட் தெரியும். ஆனா இதுல வலிமையே தெரியுமா, அதைத்தான் நம்ம பார்க்கணும். சும்மா எடுத்த நம்ம ஓதுறோமே, அதை விட அதனுடைய தன்மையை, அந்த வெயிட்டை பார்க்கணும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், நீ கண்ணிருந்து குடர் மாதிரி விழுந்துற அந்த குரான் மேல நல்லா உள்வாங்கி படிச்சு ஆய்வு பண்ணி வா அப்படிங்கிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. ஒரு செவிடர்கள் போல குடர்கள் போல இந்த குரான் மீது விழுந்துடாத, நல்லா ஆய்வு பண்ணி வா அப்படிங்கிறான். அப்ப ஒவ்வொரு பிரார்த்தனையும் நம்ம ஆய்வு பண்ணணும். இப்ப பாருங்க, வாக்குறுதி கொடுக்குறான், மனுஷன் கொடுக்குறான், எல்லாம் கொடுக்குறான், பெத்த அப்பம் கொடுக்குறான், நம்ம அரசியல்வாதி கொடுக்குறான். இப்போ நம்மளா தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல்வாதிலாம் கொடுப்பான், என்ன தேர்ந்தெடுங்க, இந்த நாட்டையே சுபிச்சமாக்குறேன், வரியெல்லாம் கம்மியாக்குறேன், பெட்ரோலை கம்மியாக்குறேன், எல்லாத்தையும் கம்மியாக்குறேன், நீங்க சுபிச்சமா இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா என்ன அடிங்க அப்படின்லாம் சொல்லுவான். இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில மக்களையே மறந்துடுவான். யார? அந்த தேர்ந்தெடுத்த இருக்காங்களே அவங்களே மறந்துடுவான். மறந்தது மட்டும் இல்லை, இந்த இந்த கஷ்டத்துல அவன் போனா பாருங்க, அவன் ஒட்டுமொத்த மக்கள் தேர்ந்தெடுத்ததை மறந்து, அந்த மக்கள் தானே நமக்கு எல்லாமே எடுத்து கொடுத்தாங்க, நம்மளை இந்த அளவு கொண்டு வந்தாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு அதை முழுக்க மறந்துடுறான். அப்ப இன்னைக்குள்ள பிரசன்ட் வாழ்க்கையை பார்க்கறான். அப்ப பிரசன்ட் வாழ்க்கை என்ன நினைக்கிறான், இந்த வாழ்க்கை நமக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்றான், நல்லா என்ஜாய் பண்றான், என்னென்ன சுபகோபம் இருக்கு அவ்வளவு சுகத்தையும் போகத்தையும் அனுபவிக்கிறான். அவ்வளவே அனுபவிக்கிறான். தான் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு, போட்டுக்கிற செருப்பு, அணிகிற கண்ணாடி, கெடியாரம் வந்தது போன, இன்னைக்கு எல்லா அமைச்சரும் சேர்த்து எல்லா அரசியல்வாதிகளும் மக்களுடைய தேர்தலில் இவங்க சொலித்து கொண்டிருக்கிறார்கள். எவனும் கஷ்டப்படல, எல்லாம் காரு, அவங்க மனைவி காரு, புள்ள காரு, அந்த காரு எல்லாமே சுபிச்சமா இருப்பாங்க. அவங்க தேர்ந்தெடுத்த பாருங்க, நடுரோட்டில் நிற்பான், கஷ்டத்தில் இருப்பான், அவன் ஃபோன் அடித்தா கூட கேட்க மாட்டான். அவனுக்கு அந்த அளவுக்கு உச்சத்தில் ஏறிடுச்சு. ஏன்னா அவ்வளவுமே அனுபவிக்கக்கூடிய தன்மை அவனுக்கு வந்துருச்சு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஆண்ட இஸ்லாமியர்கள் இருக்காங்க. யாரு? முகலாய சாம்ராஜ்யம் 800 வருஷம் ஆண்டான். அந்த முகலாய சாம்ராஜ்யத்தை ஆண்ட அத்தனை ராஜாக்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் முஸ்லீம் தான். அவன் நல்லவனா இருப்பான், கெட்டவனா இருப்பான், அது அடுத்த பிரச்சனை. ஆனால் அவன் முஸ்லீம் அவன் ஓரத்தில் ஒரு 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 குத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். அவன் பாருங்க, ஓரளவு தான் அனுபவிப்பான், இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அனுபவிப்பான், அளவுக்கு அதிகமாக அனுபவிப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த அந்த உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு உள்ள ராஜாத்துல இன்னைக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிற மக்கள்லாம் இந்த இஸ்லாமியர்கள் ராஜாக்கள் அனுபவிச்சது, இந்து ராஜாக்கள் அனுபவிச்சது, இந்த ராஜாக்கள் அனுபவிச்சது பெருசா அனுபவிக்கிறான். இதெல்லாம் உண்மைங்க. நீ கம்பேர் பண்ணி பாருங்க. இப்போ ஒன்று வேணாங்க, இன்னைக்கு இந்தியாவுடைய பார்லிமெண்ட் எடுத்தீங்கன்னாக்கா, இது நோம்பு நேரம் பேசணும் சரி. இப்போ இந்தியாவுடைய பார்லிமெண்ட் எடுத்தீங்கன்னாக்கா, முஸ்லீம் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க, பிரசிடென்ட் இருந்தாங்க. நீங்கள் எல்லா பிரசிடென்ட்டே வர சொல்ல கணக்கெடுங்க. 10 பிரசிடென்ட் வந்திருக்காங்க, இது இருக்கும், இல்லை 11, எல்லாரும் எடுங்க. இந்த முஸ்லீமாக இருந்திருக்கான் பாருங்க, இந்த முஸ்லீம், அந்த முஸ்லீம் அவன் சில பேர் சும்மா அறகுறை முஸ்லீம், முஸ்லீம்பாங்க, அதெல்லாம் இல்லை. அவன் முஸ்லீம்னா முஸ்லீம் தான். அவன் தன்னை சொல்லி பிரகடனப்படுத்த அவன் முஸ்லீம் தான், இறைவனுடைய வாக்குப்படி. அவனோட வரவுசூல் எடுத்து பாருங்க, இவன் வரவுசூலோட அவன் வரவுசூல் கம்மியா இருக்கும். இன்னைக்கு இருந்த முஸ்லீம் 5 முஸ்லீம் 4 முஸ்லீம் இருந்திருப்பாங்க பிரசிடென்ட். அந்த பிரசிடென்ட்டும் இன்னும் இருக்கிற பிரசிடென்ட் வரைக்கும் எடுத்து அந்த செலவு கணக்கை பாருங்க, இவன்ட செலவு கணக்கு கம்மியா இருக்கும். ஏன் அப்படின்னா அவனுக்கு அங்கே உறுத்தல் இருக்குது. வேண்டாம், இது மக்களுடைய காசு, நாளைக்கு அந்த மக்கள் கேள்வி கேட்பாங்க, மக்களை விட மக்களாகிய மகேசன் கேள்வி கேட்பான், அவங்ககிட்ட பதில் சொல்லணும்னு அந்த உறுத்தல் இருக்கும். அது இல்லாததான் தாண்டோடித்தனமா எல்லாம் இருக்காங்க. இதுக்குத்தான் இந்த பிரார்த்தனையை நான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பிரார்த்தனையை நம்ம ரொம்ப உன்னிப்பா நம்ம கவனிக்கணும். இப்ப பாருங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா அசரத்தம் ஃபில் ஆகிரத்தி அசரத்தம் அக்கினா அதாவனா. இறைவா,
இந்த துனியால இந்த உலகத்துல எனக்கு எதெல்லாம் அழகா இருக்குதோ, எனக்கு எல்லாம் தேவையா இருக்குதோ அனைத்தையும் எனக்கு கொடு. அதே மாதிரி மறுமையிலும் கொடு. ஆனா நீ செய்திருக்கிற அந்த நீ தயார் பண்ணி வச்சுக்கிற நரகம் இருக்க அது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். நீங்க உலகத்துல எல்லா வேதத்தையும் எடுங்க. வேதம்னு எந்தெந்த வேதம் இருக்கோ எல்லா வேதத்தையும் எடுங்க. ஒட்டுமொத்த வேதங்களும் சொல்றது சொர்க்கம் நரகத்தை சொல்லும். சொர்க்கம் நரகத்தை சொல்லும். ஏதோ ஒரு முஸ்லீம் தான் சொல்றாங்க இங்க. நீங்க எந்த வேதத்தை இதுதான் என் வேதம்னீங்கனாக்கா அந்த வேதம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அது சொர்க்கத்தையும் சொல்லும் நரகத்தையும் சொல்லும். சொர்க்கம் யாருக்கு? நல்லவனுக்கு. நரகம் யாருக்கு? கெட்டவனுக்கு. இதான் தியரி, இதான் அடிப்படை. இதை புரிஞ்சுங்க. ஆனா இதே தன்மையில யாரெல்லாம் இதை மறுக்கிறான்னா கடவுள் மறுப்பாரும் மறுப்பான். அதாவது ஒருத்தவன் உண்டுமா ஒருத்தவன் இல்லம்மா. இப்ப கடவுள் சொல்றான், நீ நன்மையும் தீமையும் என் புறத்திலிருந்து வருது, அதை நீ கேளு அப்படிமா. இவன் நன்மையாவது தீமையாவது எல்லாம் நம்ம கையில தான் இருக்குதுமா. அடுத்து என்ன சொர்க்கமாவது நரகமாவது எல்லாம் நம்ம இதான். சொர்க்கம் கூட நரகம் இல்லம்மா. சொர்க்கம் நரகம் இல்லைன்னு இவன் ஒரு புக் எழுதியிருப்பான். சொர்க்கம் நரகம் உண்டுன்னு இறைவன் பல புக்குகளை கொடுத்துருப்பான், பல வேதத்தை கொடுத்துருப்பான். அந்த வேதம் கரெக்டும் ஆகியிருக்கும், அது வேற. ஆனா எல்லா வேத பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சொர்க்கம் நரகத்தை சொல்லும். இந்த ஒன்று மட்டும் சொர்க்கம் இல்லை நரகம் இல்லைம்மா. யாரு? கடவுளை மறுப்பவன். கடவுள் உண்டுங்கிறவனுக்கு சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு நம்புவான். அதுல பிடிப்பு இல்லாம இருப்பான். அதுல பிடிப்புள்ளவன் யாருன்னா உண்மையான இறை நம்பிக்கையாளர். அவன் தான் முஸ்லிம். அந்த ஏக இறைவனை நம்பிக்கை கொண்டவனுக்கு அல்லாஹ் வச்ச பேர் தான் முஸ்லீம். அந்த முஸ்லீம் தவறு செய்தாலும் அவனுக்கு அந்த மனசுல ஒரு ஓரத்தை குத்திக்கிட்டே இருக்கும். அப்ப பதில் சொல்லி ஆகணும். யாருக்கு? இந்த மக்களுக்கு பதில் சொல்லணும், ரெஸ்பான்சிபிலிட்டி பதில் சொல்லணும். நீ பொறுப்புள்ளவன் இறைவன் சொல்லலாம். ஒவ்வொரு ஆளும் பொறுப்புள்ளவங்க. அந்த பொறுப்பு இருக்கு. அந்த பொறுப்புக்கு இங்கேயும் பதில் சொல்லணும், மறுமையிலும் பதில் சொல்லணும், அல்லாட்ட பதில் சொல்லலாம். அப்பத்தான் இவன் கேட்கிறான், ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா அசனத்தம் வஃபில் ஆகிரத்தி அசனத்தாக்கினா அப்படின்னா, இறைவா இந்த உலகத்தை எனக்கு அழகாக்கு, மறுமையும் எனக்கு அழகாக்கு, நரகத்தை எனக்கு வேணாம், நரகத்தை எனக்கு ஹராமாக்குன்னு கேட்க சொல்றான். இறைவனை கேட்க சொல்றான். அப்ப இந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போது நம்முடைய பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் இறைவன் சொல்றான். அதுக்கு உதாரணமா இறைவன் சொல்லும் போது, இந்த உலகத்துல நம்பிக்கையாளர் இருக்கான், யகூதிகள் இருக்காங்க, நஸ்ரானிகள் இருக்காங்க, சாபியர் இருக்காங்க, முஷ்ரிக் இருக்காங்க. இந்த 5 கேரக்டர் தான் மக்கள் வாழ்றாங்க. இந்த மக்கள்ல பெரும்பாலான மக்களே இறைவன் சொல்றான், அவர் யூதர்களா இருந்தாலும் கிறிஸ்தவர்களா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர்கள் என்ன கேட்பாங்க? இந்த துனியாவை எனக்கு அழகாய் கொடு, இங்க எனக்கு வாசை கொடு, பொண்டாட்டி கொடு, பிள்ளைய கொடு, பதவியை கொடு, அந்தஸ்தை கொடு, எல்லாத்தையும் இங்கே கேட்பான். ஆனா மறுமையை கேட்க மாட்டான். ஏன்னா அதுல மறுமையில அவனுக்கு நம்பிக்கை இல்லை, மறுமையில அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆகவே எல்லாத்தையும் இங்கே கொடுப்பேன், அவனுக்கு மறுமையில எதுவுமே கொடுக்க மாட்டேன். அவன் மறுமையில் அவன் நஷ்டவாளி ஆவான். ஏன்? அவன் மறுமையை மறந்தவன், மறுமையை மறுத்தவன், மறுமையை பத்தி கவலை இல்லாதவன். அப்ப இறைவன் சொல்லுவான், என்னைக்கு என்ன மறுத்தியோ, என்னைக்கு என்னுடைய வசனத்தை மறுத்தியோ, என்னைக்கு என்னுடைய தூதரை மறுத்தியோ, மறுமையாக அந்த மறு உலகத்துல டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல உன்னை நான் மறந்துடுவேங்கிறான். இப்ப இதையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை பார்க்கும்போது இதையெல்லாம் கோயின்சைட் பண்ணி தான் பார்க்கணும். கண்ணதாசன் அவர் கடைசி காலத்துல குரானை தமிழாக மன்னார், தப்சீல் விளக்க உரை இருந்தார். அது சில பேர் சொல்லி அதை நின்று போச்சு. அது ஏதோ ஒரு காரணம் வைங்க. ஆனா கடைசியில அவருடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு முத வாழ்க்கையை பாருங்க. கடைசி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவர் இறைவன் பக்கம் ரொம்ப நெருங்கினவர். அந்த நெருக்கத்துல அவர் எழுதின தத்துவ பாடல் எல்லாம் நம்மளால இதுக்கு விளக்க உரை எழுத முடியும் சொல்லி அந்த ஆதங்கத்தை எல்லாத்தையும் பாட்டிலே வடி வச்சாரு. ஏன்னா அவர் ஒரு இலக்கியவாதி, அது அவர் அதுல தான் சொல்ல முடியும். ஆகவே குரானுடைய எசன்ஸ் இருக்கு பாருங்க, தத்துவம், அது எல்லாம் பழைய காலத்து பாட்டுல நிறைய இருக்கும். அவர் எழுதின பாட்டுல எல்லாமே அந்த குரானுடைய வாசம், அந்த தத்துவம் நமக்கு தனியா வெளிச்சமா வரும். அவர் ஒரு ஆதங்கப்பட்ட மனுஷன் தாங்க. நல்ல அவரோட இருந்த நண்பர்கிட்ட கேட்டோம்னா அவர் சொல்லுவார், கடைசி காலத்துல இறைவனுடைய மோகம் அதிகமா வந்துச்சு ஒண்ணு. அடுத்தது அதே மாதிரி பாரதியார் பல கடவுளை எல்லாம் வணங்கியிருப்பாரு, அவர் எல்லாம் செய்திருப்பாரு, பெரிய புரட்சிலாம் பண்ணாரு. இப்படிப்பட்ட கடவுள் எனக்கு தேவையில்லைன்றவர், புரியுது அவங்களுக்கு? இப்படிப்பட்ட கடவுள் தாழ்வு மனப்பான்மை வச்சு உயர்வு தாழ்காட்ட கடவுள் தேவையில்லை அப்படி தூக்கி எறிகிற அளவுக்கு போனவர் தூக்கி எறிஞ்சார். அப்படிப்பட்ட அந்த பாரதியார் கடைசியில அவருடைய புத்தகத்தை நான் படிச்சு பாருங்க, கடைசியில அல்லாஹ் பத்தி பாட்டு எழுதுகிறாரு.
அந்த அல்லாஹ் பத்தி எழுதின பாட்டுல ஒரு லைன் கூட சிரிக்கு இல்லை, இணையே கிடையாது. ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. அதே மாதிரி அந்த புட்டுக்கத்தூர்னு ஊர் அவர் வாழ்ந்த ஊர்னு தான் இருக்கேன். அந்த ஊர்ல சில ஆலி பெருமக்கள் மார்க்க அறிஞரோட அப்பெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவு மெட்டீரியல் கிடைச்சிருக்காது. கிடைச்ச மெட்டீரியலை வச்சு பாரதியார் லா தகுதன் இல்லாமான அல்லாஹ் நம்மளோட இருக்கிற அந்த வசனத்துக்கு விளக்கம் அவர் எழுதுகிறார். இவ்வளவு எனக்கு எப்படா தெரியும்பீங்க? எனக்கு எப்படி தெரியும்? இந்த தமிழ் பேரறிஞர் மக்கள்கிட்ட பழகி பழகி இந்த பாரதியார்லாம் பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி ராமானுஜர் அவரும் அப்படித்தான். அவருடைய வார்த்தையெல்லாம் பத்தி நிறைய பக்கம் தான் நெருங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வள்ளலாறு பாருங்க, வள்ளலாறு சாதாரண ஆள் இல்லை. அவருடைய தத்துவத்தை எல்லாம் பாருங்க, ஆரம்பம் அப்படியே கடைசியில முடிவு பாருங்க, ஒரே வார்த்தை குரானை தான் கம்ப்ளீட் பண்ணி குரானை தான் முடிப்பாரு. எப்படி முடிப்பாரு? அல்லாஹ் சொல்ல பாருங்க, அல்லாஹு நூறு சமாவாத்தி, அல்லாஹ் ஒளிமயமானவன்றார். அது அவர் அல்லாங்கிறது போல இறைவன் ஒளிமயமானவன்றாரு. கடைசி வார்த்தை என்ன சொன்னாரு? இறைவன் ஒளிமயமானவன்றாரு. அதுதான் அல்லாஹ் சொல்றான், அரபுல சொல்றான் அல்லாஹு நூறு சமாவாத்தி. அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணுங்க, இறைவன் ஒளிமயமான. இதை அவர் அப்படி சொல்லிட்டு போனாரு. அதே மாதிரி வள்ளுவர் யாருன்னு தெரியாது, முகம் தெரியாது, ஆள் தெரியாது, ஒண்ணு தெரியாது, ஆனா எழுத்து தான் தெரியும். அந்த எழுத்து கரெக்டான இருக்கும். ஆனா அந்த எழுத்துல ரொம்ப பாருங்க, நீங்க நல்லா சிந்திச்சு அதை சில ஆய்வுலாம் பண்ணி பாருங்க, கடவுளை மறுக்காதவர் கடவுள் பக்கமே நம்மளை கொண்டு போவாரு. இப்படிப்பட்ட அந்த நல்லடியார்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நீங்க யாரை வேணாலும் எடுத்து பாருங்க, கடைசி காலத்துல ஒரு ஸ்டேஜ் இருப்பாங்க, அடுத்த ஸ்டேஜ்க்கு வருவாங்க, அடுத்த ஸ்டேஜ்க்கு வருவாங்க, அடுத்த ஸ்டேஜ்க்கு வருவாங்க. கடைசியில உருவமில்லாத ஒரு இறைவன் தான் உண்மையான இறைவன் ஒரு தத்துவத்துக்கு வருவாங்க. இது நீங்க யாரை வேணாலும் பாருங்க, எங்க வேணாலும் மன கசப்பு இல்லாம பாருங்க இது. ஆனா இன்னைக்கு உள்ள மக்கள், நம்ம மக்கள்ல வெஞ்சன்ஸும் வன்மமும் அந்த ஒரு நல்லடியாருடைய வார்த்தை எழுத்தெல்லாம் அலட்சியப்படி தூக்கி போட்டதால நம்ம என்ன இருக்கோம்? விரோதத்துல இருக்கோம். முஸ்லீமா விரோதி அப்படி இருக்கோம். போன வாரம் பாருங்க, ஹோலி பண்டிகைன்னா என்னங்க? மக்கள் சந்தோஷமாக்கணும். இவன் பண்டிகை உண்டு, மற்றவங்களும் சந்தோஷமாக்கணும், அதான் பண்டிகை. இவன் நேரம் ஒரு கம்பு எடுத்து ஒரு பெரிய மரத்தை எடுத்து போய் மசூதியை உடைக்கிறான், குத்துறான். இதெல்லாம் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, முஸ்லீமும் பார்க்குறாங்க. என்ன செய்ய எங்களால முடியாது. அப்போ அவன் என்ன செய்யறான்? கடவுளை நம்புறான், கடவுளை பெறால கடவுளை இதை போய் டேமேஜ் பண்றான். இது எங்க இருக்கு அர்த்தம்? கடவுளை நம்புறான், நான் கடவுளை நம்புறேங்கிறான், எனக்கு கடவுள் தாங்கிறான். அந்த வெறியும் இருக்குது. அந்த கடவுளை கொண்டு வச்சுக்கிட்டு கடவுளுடைய இடத்தையே உடைக்கிறான், கடவுளையே இது பண்றான். இது என்ன தாத்பரியம்? இது அவனுக்கு சொல்லி கொடுத்தான். அப்ப எல்லாம் தவறாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த பிரெயின் வாஷ் பண்ணவொன்னு யாரு கடவுளுடைய அடியான்னு தெரிய மாட்டேங்குது, யாரு கடவுளுடைய அடியான்னு தெரிய மாட்டேங்குது. கடவுளை மருத்துவம் செஞ்சாலும் பரவாயில்லைங்களாம், கடவுளை மருத்துவம் செஞ்சா இது உண்மை ஏத்துக்கலாம். ஏன்னா அவன் கடவுளை இல்லைன்னு சொல்றான், அவன் செய்ய மாட்டேங்கிறான். கடவுளை ஏற்றுக்கொண்டவன், கடவுள் மேல வெறி பிடிச்சவன் கடவுளுடைய ஆலயத்தை உடைக்கிறான். இது என்ன லாஜிக்கு, என்ன தெரியல. அப்ப இதைத்தான் இறைவன் சொல்லி காட்டுறான், மனிதா நீ இப்படி கேளு, இந்த உலகத்துல நிம்மதியை கொடு. அப்ப இந்த உலகத்துல நிம்மதியை கொடுக்கும் போது என்ன அர்த்தம்? யாரெல்லாம் இந்த கடவுளின் பக்கம் அந்த வணங்கின இடத்த யாரெல்லாம் அவர்கள் தவறு பண்ணினார்களோ, நட்ட பண்ணினார்களோ, தீங்கு விளைத்தார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை உண்டுங்கிறான் இறைவன். அவருக்கு இங்கேயும் இழிவுத்தான், மறுமையிலும் இழிவுத்தாங்கிறான். நல்லா பாருங்க, யாரெல்லாம் இப்படி செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை இங்கே இழிவு, மறுமையிலும் இழிவுங்கிறான். இது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பிரார்த்தனை. முதல் தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இறைவா இவன் இங்க மட்டும் இல்லை, இவனை விட்டுறாத, மறுமையில விட்டுறாதங்க. அப்ப இங்கே இழிவுத்தான், அவனுக்கு மறுமையில இழிவுத்தான். இது அவனுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்குது, சத்தியத்தை சொல்ல மாட்டேங்கிறான். இதனால என்ன? இந்த உலகத்தினுடைய கெட்டதை இவன் விலைக்கு வாங்குறான், இவனே விலைக்கு வாங்குறான். அப்ப நன்மையை கொடுன்னு இறைவன் கேட்கிறான். இவன் நன்மை எனக்கு வேணாம், எனக்கு இந்த தீமையை தான் நான் இருக்கேன்னு அந்த இறைவன் பெறால தீமையை நன்மை மாதிரி செய்யறான். எவ்வளவு பெரிய முட்டாள்தான் பாருங்க. இப்ப இறைவன் நமக்கு சொல்லி காட்டுறான், என்னுடைய அடியார்களே நீங்கள் சத்தியத்தை உணருங்கள், நீங்கள் சத்தியத்தை உணருங்கள். அப்ப சத்தியத்தை உணருங்கள் போது என்ன சொல்றான்? எல்லா ஆலயமும் உங்களால் பாதுகாக்கப்படுங்கிறான். ஒரு முஸ்லீம் பாருங்க, எந்த ஆலயத்தை உடைச்சிருக்கோன்னா உடைக்கணும், 1 கோடி கொடுங்க, 100 கோடி கொடுங்க, ஒரு பிரைம் மினிஸ்டர் பதவி தரங்க, உடைக்க மாட்டான். ஏன்? அவனுக்கு பயம் இங்க இருக்குது. இந்த பயம் ஓரமா இருக்கும். எந்த முஸ்லீமாவது ஒரு மசூதியை உடைச்சான், ஒரு கோயிலை உடைச்சான், ஒரு சர்ச்சை உடைச்சான், ஒரு அதை உடைச்சான்னு பாருங்க, உடைக்கவே மாட்டான், போகவே மாட்டான். ஏன்? முஸ்லீம் பேரை வச்சுட்டு எவனா செஞ்சிருப்பான், அதை இங்க கொண்டு வர்றாங்க.
ஒரு உண்மையான இறையடியான் அவன் எதுல வேணா இருக்கட்டுங்க, அவன் இந்துவாகட்டும், கிறிஸ்தவனாகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், ஒரு உண்மையான இறையடியான் அந்த இறையாலயத்தை தான் பாதுகாப்பான தவிர, அந்த இறையாலயத்தை கண்ணியம் கொடுப்பான தவிர, அந்த இறையாலயத்தை ஒருபோதும் சேதப்படுத்த மாட்டான், ஒருபோதும் அந்த இறையாலயத்தினுடைய கண்ணியத்தை குறைக்க மாட்டான். இதுதான் இறைவன் சொல்றான். மனிதா, நீ இப்போ நம்மளை பெற்றுக்கொள்ள சொல்லலாம், மனிதா நீ மற்றவர்களும் வணங்கக்கூடிய அந்த சர்ச்சோ அந்த டெம்பிளோ அந்த ஆலயங்களோ சேதப்படுத்திடாதே, அதுக்குள்ள கண்ணியத்தை நீ கொடு. மேலும் அல்லாஹ் வணங்கக்கூடிய இந்த ஆலயம் இருக்கு பாருங்க, மஸ்ஜிது, அவைகளை நீ கண்ணியப்படுத்துங்களாம். இப்போ எவ்வளோ பெரிய வார்த்தை இறைவன் சொல்ல பாருங்க. என்னமோ இறைவன் அல்லா மஸ்ஜிதுக்கு மட்டும் பறக்கத்து கொடு, மஸ்ஜிது மட்டும் சேஃப்கார்டு சொல்ல, எல்லா ஆலயத்துக்கும் மனிதா நீ சேஃப்கார்டு பண்ணுங்களாம். இது குரானுடைய ஆயத்து, எனக்கு நம்பர் தெரியல. அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு சில அதான் ஒரு முஸ்லீமா இருக்கவன் அரை முஸ்லீம் கா முஸ்லீமா சும்மா ஏதோ ஒரு முஸ்லீம், நீங்க எந்த முஸ்லீமும் இந்த தொடர்பு கொடுக்கவும் மாட்டான், தலைகீழ தான் நடக்கும் நடக்காது. அவன் வந்து முஸ்லீமத்தில் இஸ்லாத்தில் அவன் கொஞ்சம் இருந்தால் கூட ஒருபோதும் செய்ய மாட்டான். அதுக்காகத்தான் அந்த கம்பேரிசன் நான் சொன்னேன். அதே மாதிரி தான் புத்தன் சொன்னவர் தான். அப்போ எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. அவர் சொன்ன பேராசை பெருநஷ்டன்ட்டாரு, அன்பு தான்டா வேணும்ன்றாரு. அந்த அன்பு தான் இறைவனும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறான். இதைத்தான் எல்லாருமே கடைசியில் அவரே கடவுள் இல்லைன்னு போட்டு அவரே கடவுள் ஆகிட்டு போயிட்டானோ. இப்போ என்னென்ன யாரெல்லாம் அந்த சத்தியத்தை உணராம இருக்கிறாங்க, அந்த சத்தியத்தை அவங்க உணராம இருக்கணுங்கிறதுக்காக அந்த பதவியில உள்ளவங்க, அந்த ஆசையில உள்ளவங்க, அந்த வெறியில உள்ளவங்க இவங்களை அந்த மோல்டு பண்றாங்க. இதான் நடக்குது. ஆனா பாதிக்கிறது யாரு? நமக்கு தான். பொண்ணு பாருங்க, இவன் யாரெல்லாம் இங்கேருந்து தேர்ந்தெடுக்க போனோம், அவன் பிள்ளைலாம் பாருங்க பெரிய பெரிய அந்தஸ்துல இருப்பான். ஓட்ட முடியாத கார், நினைச்சு பார்க்க முடியாத காரை ஓட்டுவான், நினைச்சு பார்க்க முடியாத என்ஜாய்மெண்ட்ல இருப்பான். தேர்ந்தெடுத்த புள்ள பாருங்க சோத்துக்கு பிச்சை எடுக்கும், சோத்துக்கு இருக்கும், கொஞ்சம் கூட சோத்து இருப்பான், பிளாட்ஃபிளாட்டில் படுத்துருப்பான், ஒரு காருக்கு மண்டி அடிப்பான், ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்குறது தவணையில் வாங்குறது 10 பேர்த்த வந்து கையெழுத்து வாங்குவான், அவன் கொடுக்க மாட்டேன்மா. கடன் வாங்கியிருப்பான் பேங்க்கில், எவ்வளோ கடன்? 10,000 ரூபா வாங்கியிருப்பான், ஒரு லட்சம் வாங்கியிருப்பான், 5 லட்சம், பேங்க்காரன் அவனை சாவடிப்பான், அவன் லட்சக்கணக்காக இருப்பான். உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அனுபவிக்கிறத உன்னால் அனுபவிக்க முடியலையே, அந்த அனுபவிக்க வேணாம், அதனால அவனை தொந்தரவு கூட உன்னால் தாங்க முடியாது, தூக்கு பிடிச்சி சாவுறான், விவசாயி சாவறான், எல்லாம் சாவறிய. நம்மகிட்ட ஒன்று பிரெயின். அதான் இறைவன் கேட்குற இந்த வாயத்தை பாருங்க, இந்த வசனம் இதான் முக்கியம். இந்த இறைவனுக்கு போது உங்களை படைச்சேன், இந்த வானத்தையும் பூமியும் படைச்சேன், எல்லாத்தையும் படைச்சு உங்களுக்கு அனுபவிக்க கொடுத்த அந்த இறைவன் சொல்ல, இப்படி கேளு, இறைவா இந்த துணியாவே எனக்கு அழகாக்கி வை, மறுமையும் அழகாக்கி வை, நரகத்தை எனக்கு அறாமாக்கி வை, நரகத்துக்கு போற செயல் எல்லாத்தையும் நான் செய்யாம என்னை காப்பாத்துங்கிறேன். அதான் ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனத்தும் அஃபில் ஆகிரத்தி ஹசனத்தும் அக்கினாதா பண்ணார். இது அரபுல இருக்கு, அப்படியே தமிழாக்கு பண்ணினுங்க. இறைவா இந்த பூமியில என்னென்ன என்னால சுபிச்சம் பண்ண முடியுமோ அந்த சுபிச்சத்தை எனக்கு கொடு, மற்றவங்களுக்கு கொடுக்குற எண்ணத்தையும் எனக்கு கொடு, அந்த அறிவு இருக்கு பாருங்க, அந்த அறிவை சேர்த்து கொடு. அதே மாதிரி இந்த தன்மையை கொண்டு மறுமையில் எனக்கு ஒரு சுபிச்சம் கொடுக்குறிய, அந்த மறுமையில் உள்ள அழகான அந்த சொர்க்கங்கிற வீட்டு அதையும் எனக்கு கொடு. ஆனால் எனக்கு வந்து ஹராமாக்கிடு, நரகத்தை ஹராமாக்கிடு, அங்கேயும் ஹராமாக்கிடு. கேவலமான கீழ்த்தரமான செய்கள், ஹராமான செய்கள், அருவருக்க செய்கிற செயலேருந்து என்னை காப்பாற்று, இந்த செயல் எனக்கு வேணாம், என்னை செய்யக்கூடிய மக்களை என்னை ஆக்கிடாதுன்னு இறைவன் கேட்க சொல்லுவான். அப்போ இந்த துணியாவை எனக்கு அழகாக்கு, மறுமையும் எனக்கு அழகாக்கு, நரகத்தை அறாமாக்கு. நரகம் வந்து அங்கே மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கு. இந்த நரகத்தினுடைய செயல், காரி துப்புற செயல், கேவலமான செயல், சபிக்கக்கூடிய செயல், இந்த செயல்லேருந்து என்னை காப்பாற்று. இதை செய்யக்கூடிய மக்களை எங்களை ஆக்கிடாத, எங்கள் சந்ததியும் ஆக்கிடாத, எங்களோடு சேர்ந்து வாழ மக்கக்கூடிய ஆக்கிடாத. ஆக எங்களுக்குள்ள ஒரு சகோதரத்தை கொடு, ஒரு அன்பை கொடு. இந்த சகோதரத்தும் அன்பும் எங்கே இருக்குனாக்கா படித்தாதான் வரும், தெரிஞ்சாதான் வரும், தெரியலாம் வராது. வழிகேடுன்னா யார்த்தமா? நம்மளை வழிகெடுக்கிறவங்க மனுஷன்தான். இந்த செய்தான் தான் செய்தான். நம்மளை வழிகெடுக்கிறவங்க மனுஷன்தான். நம்மளை நேரு வழியில கொண்டு போறவங்க யாருன்னா அல்லாஹ், இறைவன், ஏக இறைவன், கர்த்தர். அந்த இறைவனுடைய அடியார்கள், அந்த இறை சிந்தனையாளர்கள், அந்த இறைவனை ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையாளர்கள். நமக்கு ஒரு நாள் துன்பம் இருக்குது, அடிச்சா திரும்பி வரும், இப்படிலாம் உணர்றாங்க. இதுதான் இறை விசுவாசம். இந்த விசுவாசம் உள்ள மக்களோட நம்ம சேர்ந்து நம்ம நல்லது செய்யறதுக்கு நம்மளை நாமளே ஆளாக்கி கொள்ள வேண்டும் என்று கூறி திருப்பி இந்த துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துனியா ஹஸனத்தன் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் அக்கினாத
தாதா பண்ணார், இறைவா இந்த துனியாவை எனக்கு அழகாக்கு, நல்ல செயல் செய்யக்கூடிய மக்களாக என்னை ஆக்கு, மறுமையிலும் இந்த நல்ல செயலுக்காக எனக்கு அந்த பரிசு சொர்க்கத்தை கொடு, நரகத்தை வந்து எனக்கு ஹராமாக்கு என்று கேட்க சொல்றான். இது இறைவனோட வார்த்தை. இதுல நம்பிக்கை உள்ளவங்க கேளுங்க, நம்பிக்கை இல்லாத விட்டுருங்க. இதைதான் இறைவன் சொல்றான் 18வது அத்தியாயம் 29வது வசனம் சொல்ல, விரும்பியவர் ஏற்கலாம், விரும்பியே நிராகரிக்கலாம். விரும்பியா இருந்தா அந்த வேலையை, விரும்பாத இருந்தா அந்த வேலையை செய்யலாம். விரும்பிய ஒருபோதும் செய்ய மாட்டான். அப்ப ஏற்பதும் ஏற்காதும் உங்க விருப்பம் இல்லை. விருப்பத்துக்கு நம்ம விருப்பத்தை கொடுத்துலாம். உலகத்திலேயே முதல் கொடுத்த சுதந்திர வார்த்தை எதுனா இறைவன் கொடுத்ததான். ஆகவே இந்த நல்ல நாள்ல, இந்த நோன்பு மாசத்துல நம்ம எல்லாம் விரதம் வச்சிருக்கோம். இதுல வந்து நல்ல விதமா எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணுங்க. இறைவா எங்களுக்கும் நன்மையை கொடு, எல்லா நன்மையும் கொடு, அந்த நன்மையை வந்து மற்றவங்களோட பகிர்ந்து கொடு, எண்ணத்தை கொடு, மற்றவங்களுக்கும் இந்த நன்மையை உணரக்கூடிய மக்களை ஆக்கு, மறுமையை அதே மாதிரி எங்களை செழிப்பாக்கி சொர்க்கத்தை கொடு, நரகத்தை எங்களிலிருந்து விடுதலை செய்ய கூறி நிறைவு செய்ய. வாயிரதா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.